உங்களை பறித்து விட்டால் உங்களுடைய மனைவி பிள்ளைகள் பட்டினி கிடந்து செத்து விடுவார்களா? என் கணவனை வேலைக்கு அனுப்புகிறேன், என் கணவன் நோன்பு பிடிக்காமல் அவன் போகிறான், அவனுடைய சம்பாத்தியத்தை எடுத்து வெட்கமில்லாமல் தின்று கொண்டிருக்கிற ஒரு மார்க்கம் இல்லாத ரோஷம் இல்லாத ஒரு மனைவியாக எப்படி நான் வாழ முடியும்? அல்லாஹ்வுடைய சுவனம், அந்த சுவனத்தினுடைய பெருமானம் இந்த உலகத்தின் சொத்துக்களை விட விலை மதிப்பற்றதாக உள்ளத்தில் மாறிவிட்டதா? எதுவரைக்கும் சகோதரர்களே இந்த நிலை? எதுவரைக்கும் வாழப் போகிறோம்? ஏன் அல்லாஹுக்காக நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய உயர்ந்த ரையான் என்கிற சுவனத்து வாசலுக்காக என் தொழிலை கூட தியாகம் செய்ய முடியவில்லை என்றால் சஹாபாக்கள் உயிரை தியாகம் செய்வதை பற்றி பேசுவதற்கு எனக்கு என்ன அருகதை இருக்கிறது? எனக்கு என்ன அருகதை இருக்கிறது? என்னால் தியாகம் செய்ய முடியவில்லையே. அன்புக்குரிய சகோதரர்களே, உளம் திறந்து சிந்தித்து பாருங்கள். தொழில் செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை சகோதரர்களே. நோன்புக்கு ஏற்ற மாதிரி நோன்பை விட்டுவிடாத தொழில்களை தேடிக்கொள்ளுங்கள். சின்ன தொழிலாக இருந்தாலும் அல்லாஹ் பரக்கத்து செய்வான் சகோதரர்களே. அல்லாஹ்வை நம்புங்களேன், அல்லாஹ்வை நம்புவோமே. ஏன் ஒரு பிச்சைக்காரன், இயலாதவன், அடுத்தவர்களிடத்தில் கடன் வாங்கி தருபவன், அடுத்தவர்களிடத்தில் தேவையாகிற ஒருத்தனையா நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம்? ஒரு பேரரசன் அல்லவா, வானம் பூமிகளில் இருக்கிற அத்தனை ஹசானாக்களின் சொந்தக்காரன் அல்லவா, இந்த பூமியிலும் வானத்திலும் விளைகிற அத்தனை சொத்துக்களும் அவனுக்குத்தானே சொந்தம். அவன் தானே மறைவானவற்றின் அத்தனை ஞானங்களும் திறவுகோள்களும் அவனிடத்தில் தானே இருக்கிறது. அந்த அற்புதமான அல்லாஹ் இத்தனை பேருக்கு இந்த உலகத்தில் கொடுக்கிற அல்லாஹ், மனிதர்களை தவிர உள்ள அத்தனை உயிரினங்களுக்கும் ரிஸ்க் அளிக்கிற அல்லாஹ் எனக்கு தரமாட்டானா? எனக்கு உயிரை உணவளிக்க மாட்டானா? என்ன நம்பிக்கை சகோதரர்களே? நான் தொழிலுக்கு போனால் நோன்பை விட்டு போகிறோமே, பரதான காலத்தில் நோன்பை விட்டு போகிறோமே. இந்த ரமலான் மீண்டும் வருமா சகோதரர்களே? மீண்டும் கிடைக்குமா இந்த பாக்கியம்? மவுத் இருக்கிறதல்லவா. போன ரமலானில் நோன்பை விட்டுவிட்டு தொழில் தொழில் என்று ஓடி உழைத்த பல சகோதரர்கள் மண்ணறையில் அல்லவா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், கபருக்குழிக்குள் அல்லவா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்பத்தை இந்த ரமலானில் யார் பொறுப்பேற்றிருக்கிறார்? இந்த ரமலானில் அவர்களுடைய குடும்பத்திற்கு யார் உழைத்து கொடுக்கிறார்? மரணித்து விட்டார்களா? வீதிகளில் கையேந்தி திரிகிறார்களா? அல்லாஹ் அப்படி ஆக்க மாட்டான். அவனுக்காக வாழுகிற ஒரு சமுதாயத்தை இந்த பூமியில் ரப்பு கைவிடவே மாட்டான். அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையினுடைய ஆழம், அந்த ஆழத்தின் மூலமான செயற்பாடு ஏன் சகோதரர்களே உள்ளங்களில் இருந்து எனக்கும் உங்களுக்கும் வராமல் போகிறது?